விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதித்திட்டம் தீட்டியதாக, எம்எல்ஏக்களை பேரம் பேசியதாக, கிட்டத்தட்ட 35 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் நாங்கள் தர்றோம், வரவிருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் நீங்கள் விஜய்க்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு தாவேகா எம்எல்ஏக்களை 3 நபர்கள் அணுகி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட பேரம் பேசியது மட்டும் இல்லாமல், நீங்கள் மட்டும் விஜய் ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போடலை அப்படின்னா உங்க குடும்பத்தை நாங்க ஏதாவது பண்ணிடுவோம் என்று மிரட்டல் விடுத்ததாக 3 நபர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஒருத்தருடைய பேர் திருநாவுக்கரசு, அவர் தான் மூளையா இருந்து செயல்படுறாரு. இன்னொருத்தரோட பேர் நரேஷ், இன்னொருத்தருடைய பேர் கார்த்திக். இவங்க எல்லாமே இடைத்தரகர்கள். இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபர் சென்னையில் வச்சு செந்தில் பாலாஜி அவர்களையும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியையும் சந்தித்துட்டு தான் இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டினாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தின காவல்துறை அவங்கள்ட்ட இருந்து நிறைய ஆடியோக்களை கைப்பற்றிருக்கு. பல எம்எல்ஏக்களுக்கு கால் பண்ணி இவங்க பேரம் பேசினதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 எம்எல்ஏக்களை குறி வச்சு யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னு பேரம் பேசினா தாவேகாவிற்கு எதிராக செயல்படுவாங்களோ அவங்கள குறி வச்சு இந்த பேரம் அப்படிங்கிறது நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இதுல தாவேகாவுடைய எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் கொடுத்த புகாரின் பேர்ல காவல்துறை வழக்கு பதிவு செய்து இவங்க 3 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் இவங்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வைக்கணும்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகா தரப்பு திமுகவும் அதிமுகவும் இதுக்கு முன்னாடியே விஜய் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இணைந்து ஒரு ஆட்சியை அமைக்கலாம்லாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சியை நிம்மதியா இருக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுது. அதனால செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை செய்யக்கூடியதுல வல்லவர், அதனால அவருடைய தலைமையில் புரோக்கர்களை வச்சு எம்எல்ஏக்களை விலை பேசி தாவேகாவிற்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுக்கும் போது ஓட்டளித்து இந்த ஆட்சியை கவிக்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சதி திட்டத்தை போட்டுட்டாங்க அப்படின்னு தாவேகா தரப்பு இப்பவே குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக மக்கள் 108 இடங்களை கொடுத்துருக்காங்க. அது ஒரு தனிப்பெருங்கட்சியாக தாவேகாங்கிறது உருவாயிருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் எத்தனை இடத்துல நேர்மையாக இந்த ஆட்சியை நடத்துறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கேள்வி எழுப்பாமல் இருக்க முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் கூட்டணி வைத்து இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறதே திமுகவோடு கூட்டணியில் இருந்து திமுகவுடைய உடன்பிறப்புகளுடைய ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்ச காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுடைய தயவுல தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சியை அமைச்சிருக்காரு. அவங்க திமுக பக்கம் தாவிரக்கூடாதுன்றதுக்காக அமைச்சர் பதவியும் கொடுத்து வேடிக்கை பார்க்கிறாரு. அதே விஜய் அவர்கள் அதிமுக கூடாரத்தை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா தொடர்ந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தபடியே இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் விஜய் அவர்கள் தரப்பும் ஒரு டர்ட்டியான பாலிடிக்ஸை பண்ணுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதிமுக போன்ற திமுக போன்ற கட்சிகள் விஜய் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலை பேசி தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக அதிமுக வச்சுக்கிட்டே இருக்கு. அதிமுகன்ற கட்சியை ஒட்டுமொத்தமா இல்லாம ஆக்கின அந்த ஒரு பெருமை அப்படிங்கிறது விஜய் அவர்களையே சாரும். ஆக மொத்தத்தில் எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை தான் நம்மளும் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை நம்மளும் பண்ணா என்ன தப்பு? விஜய் அவர்கள் எப்படி அதிமுகவில் பேரம் பேசி அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கிறாரோ அதே போல நம்ம தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசி விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு இந்த திமுக மற்றும் அதிமுக யோசிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனா இது உண்மையிலேயே செந்தில் பாலாஜி அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இந்த கைதான 3 இடைத்தரகர்களும் இந்த தாவேகாவுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கால் பண்ணி பேரம் பேசினாங்க
பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா எதன் ஆதாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்றும் புனிதர் இல்ல. அவருக்கு நம்ம நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுக்கல. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது விஜய் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கறத நம்மளால மறுக்க முடியாது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை இதே கரூர்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு அந்த பாட்டை பாடியே ஆகணும். விஜய் கரூர்ல முடிவு பண்ணி அந்த பாட்டை பாடி அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகாம அன்னைக்குன்னு பார்த்து 41 பேர் செத்து அது மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்ல வந்துருச்சு. ஆக மொத்தத்துல இந்த செந்தில் பாலாஜியுடைய கோட்டையான கரூர்ல ஓட்டைய போடலான்னு வந்த விஜய்க்கு 41 பேருடைய மரணம் மிகப்பெரிய அளவுல செந்தில் பாலாஜியை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பர்சனலா பழி வாங்குறதுக்காக விஜய் அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்யறாரா அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இதே போலதான் தேர்தலுக்கு முன்னாடி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது செந்தில் பாலாஜி அவர்களை விஜய் அவர்கள் ஒரு அடிமையை கரூர்ல இருந்து கொண்டு போய் கோயம்புத்தூர்ல நிறுத்தியிருக்கீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி மீது கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்கள் வச்சிருந்தார். அதனால இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. விஜய் அவர்களுக்கு மக்கள் 108 தொகுதி கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி திமுகவோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே ஆதரவு கொடுக்குது. 118 இடங்கள் விஜய்க்கு கிடைக்குது. விஜய் நினைச்சிருந்தா அதை வச்சே அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு நல்லாட்சியை விஜயால கொடுத்திருக்க முடியும். ஆனா அதிமுக அப்படிங்கிற அந்த கொலவி கூட்டுல கல்லெறிஞ்சு ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ணி தன்னுடைய கட்சியில இணைக்கக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப விஜய் அவர்கள் ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணும்போது நம்ம மட்டும் ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் இது மாதிரியான வேற அரசியலை பண்ணலைன்னா தான் ஆச்சரியம். ஏன்னா விஜய் அவர்கள் அடக்குமுறையா ஒடுக்குமுறையா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு அமைச்சர்களுடைய வீடுகள்லையும் ரைடு விடுறது, லஞ்ச ஒழிப்பு துறையை ஏவா வேலு வீட்டுக்கு அனுப்புனது, அது மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களையும் டார்கெட் பண்ணி தமிழக வெற்றி கழகம் பழிவாங்கும் நடவடிக்கையில் அவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்க கூண்டில் ஏற்றப்படக்கூடிய நபர்கள் தான். அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டிய நபர்கள் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக விஜய் அவர்கள் அதை பண்றதாக திமுக நினைக்குது. விஜய் அவர்கள் இன்னும் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய அளவுல பேராபத்துல போய் முடியும். அதனால நம்ம தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி பேரம் பேசி விஜய்க்கு எதிராக வாக்களிக்க வச்சு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் விஜய் அவர்களுடைய ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக திட்டம் போட்டிருக்கலாம், போடாமலும் இருந்திருக்கலாம். அது எப்ப வெளியில வரும் அப்படின்னா இந்த கைதான 3 பேரும் யாருக்கு கீழே வேலை பார்க்கறாங்க, யாருக்கு புரோக்கரா செயல்பட்டாங்க, யாருடைய தூண்டுதலின் பேர்ல அந்த 15 எம்எல்ஏக்களுக்கும் கால் பண்ணி 35 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் அப்படிங்கிறது காவல்துறை இவங்களை கஸ்டடியில் எடுத்து இந்த கைது செய்யப்பட்டவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியில வரும். ஆனா எனக்கு என்னமோ விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் செந்தில் பாலாஜியை குறி வச்சு அவரை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு வேலையை செய்யறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. சரி, மக்களாகிய நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி திட்டம் தீட்டியதாக 3 பேர் கைதாகி இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதற்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருப்பாரா? செந்தில் பாலாஜியை அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துதான் தூண்டிவிட்டு இந்த எம்எல்ஏக்களை பேரம் பேசி விஜய்க்கு எதிராக வாக்களிக்க வச்சு இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக திட்டம் போட்டிருப்பாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே, வங்கோடிய வேலோனே, செவ்வளரி தோளோனே, எங்குடிய காப்போனே.